வணக்கம். தென்னாடுடைய சிவனின் அருள் நிறைந்த சப்த விடங்க ஸ்தலங்கள் பற்றிய சிறப்பு பதிவுகள் இன்று தொடங்குகிறது. விடங்கம் என்றால் சிற்பியின் உளியால் செதுக்கப்படாத இயற்கையாகவே தோன்றிய சுயம்பு திருமேனி என்று பொருள். சிவபெருமானால் திருமாலுக்கு வழங்கப்பட்டு பின்னர் முசுகுந்த சக்கரவர்த்தியால் பூலோகத்திற்கு கொண்டு வரப்பட்ட 7 மரகத சுயம்பு லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலங்களே சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 7 காவிரி தென்கரை தலங்களிலும் தியாகராஜ பெருமான் வெவ்வேறு இயற்கை இயக்கங்களை உணர்த்தும் அற்புத நடனக் கோலங்களில் எழுந்தருளி உள்ளார். சப்தவிடங்க தலங்களுக்கு தலைமை பீடமாக திகழ்வது திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில். இங்குள்ள தியாகராஜர் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் எழுந்தருளி சுவாசித்ததாக கூறப்படும் அஜபா நடன கோலத்தில் அருள்பாலிக்கிறார். நாம் அறியாமலேயே நமக்குள்ளே இயங்கும் மந்திர மூச்சுக்காற்றின் இரகசியத்தையே இந்நடனம் தத்துவார்த்தமாக உணர்த்துகிறது. மேலும் இத்தலத்தின் ஆழித்தேர் திருவிழா ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாக உலக புகழ் பெற்றது. பிறக்க முக்தி தரும் திருவாரூர் உட்பட சிவபெருமானின் திருநடன கோலங்களையும் சுயம்பு திருமேனிகளையும் ஒருங்கே கொண்ட இந்த சப்த விடங்க தலங்களை தரிசிப்பது பெரும் சிவபுண்ணியமாகும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.